சம்மர் வெக்கேஷன் வந்தாலே 2 நல்ல விஷயம் நடக்கும். ஒன்று, நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறது. 2வது, அவங்க கையால் இந்த சுவையான இறால் தொக்கை பண்ணி சாப்பிட்றது. சுட சுட சோறு கூட பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறாவில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இன்றைக்கி நான் அன்னபூர்ணா மசாலா வச்சு தான் இந்த ரெசிபியை பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு 50 வருஷத்துக்கு மேலே மசாலா கிராஃப்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தென்னிந்திய உணவு வகைகளுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் பீரேட் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகை பொரிக்க விடுங்க. அது கூடவே காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பொடிசா நறுக்கி வச்சுக்கிற பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். இது வந்து பொன்னிறமாக வதங்கி வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி உடஞ்சி வரும் பார்த்தீங்களா? இந்த டைமில் அன்னபூர்ணாவோட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3மே சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வைட் ரேஞ்சஸ் ஆஃப் மசாலாஸ் அவைலபிளுங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறாவை சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கலாம். இறா வந்து நல்லா வெந்துடும். இப்போ கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அன்னபூர்ணாவோட மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. அட்டகாசமான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேற என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.